ஹலோ! இன்னைக்கு நாம அழிவின் விளிம்புக்கு போன மனித குலத்துக்கு எப்படி ஒரு அதிசயமான 2வது வாய்ப்பு கிடைச்சதுன்னு பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, வளர்ச்சிங்கிற பேர்ல நம்ம சொந்த பூமியையே நாம மெதுவா ஆனா முழுமையா அழிச்சிட்டோம். கொடுமை இல்ல? எங்கும் மரங்கள் இல்ல, தண்ணி இல்ல, மக்கள் இயற்கைனாவே என்னன்னு தெரியாத ஆர்டிஃபிஷியல் சிட்டிஸ்குள்ள முடங்கிட்டாங்க. உலகமே ஏஐ கண்ட்ரோல்ல போயிடுச்சு. சொல்லப்போனா மனிதர்களோட உணர்ச்சிகள் கூட வெறும் டிஜிட்டல் டேட்டாவா மாறிடுச்சு. உண்மையான அன்பு இல்ல, சிரிப்பும் செயற்கைதான். ஒட்டுமொத்த பூமியுமே ஒரு உயிரற்ற இருண்ட கோலா மாறிடுச்சு. ஆனா அன்னைக்கு வானத்துல திடீர்னு ஒரு வெளிச்சம். அது நட்சத்திரம் கிடையாது, விண்கலமும் கிடையாது. அப்புறம் என்ன? அது என்னன்னா, நம்ம யூனிவர்ஸ் நமக்காகவே ஸ்பெஷலா அனுப்புன ஒரு முக்கியமான அறிகுறி. வானத்திலிருந்து ஆயிரக்கணக்கான ஒளி விதைகள் மழையா பொழிஞ்சது. காய்ந்த நிலம் பச்சையாச்சு, வறண்ட நதிகள் மறுபடியும் ஓட ஆரம்பிச்சது. இங்கதான் ஒரு சுவாரஸ்யம். சர்வ வல்லமை படைச்ச அந்த ஏஐயால கூட இந்த அதிசயத்தை புரிஞ்சிக்கவே முடியல. ஏன் தெரியுமா? ஏன்னா இது டெக்னாலஜி இல்ல பாஸ், இது நம்ம யூனிவர்ஸ்க்கே உரிய ஒரு தூய்மையான அற்புதமான பரிசு. இதனால மனிதர்கள் திருந்தினாங்க, இயற்கையை மதிக்க ஆரம்பிச்சாங்க, மரங்களை வளர்த்து டெக்னாலஜியையும் இயற்கையையும் பேலன்ஸ் பண்ண கத்துக்கிட்டாங்க. இழந்த பூமியை திரும்ப பெற யூனிவர்ஸ் மனித குலத்துக்கு கொடுத்த ஒரு அழகான 2வது வாய்ப்பு இது. சோ இதுல இருந்து என்ன தெரியுது? எதிர்காலம் இன்னும் நம்ம கையில தான் இருக்கு. இந்த வாய்ப்பை நாம சரியா பயன்படுத்துவோமா?